ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தவேக திமுக இடையேதான் போட்டி. சென்னையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் சூளுரை. தமிழக தேர்தல் களத்தில் எப்போதும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி. தவேக தலைவர் விஜய்க்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலடி. அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட கலவரங்கள் திமுக ஆட்சியில் ஏற்படவில்லை. தமிழக அரசின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த விரோதிகள் துடிப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு திமுக அரசு அனுமதி வழங்குவதில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மக்களை பற்றி கவலைப்படாத அரசாக தமிழக அரசு இருப்பதாக ஆவேசம். தமிழக பட்ஜெட்டில் போட்டு பாஜகவை அலறச் செய்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின். சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி புகழாரம். அரசு பள்ளிகளின் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். தேர்தலில் அளித்த வாக்குறுதியை திமுக அரசு நிறைவேற்றுமாறு ராமதாஸ் வலியுறுத்தல். ரயில்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய வாட்ஸ்அப் குழு அறிமுகம். அச்சுறுத்தல்களை வாட்ஸ்அப் குழுவில் பதிவிட்டால் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு. இனி தொடர்வது விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு எதிராக 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடிகரும் அக்கட்சியின் தலைவருமான விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பொதுக்குழுவில் விஜயுடன் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இருமொழி கொள்கைக்கு ஆதரவு, வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு, நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு, பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மேலும் தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்கு கண்டனம், டாஸ்மாக் ஊழலை முறையாக விசாரிக்க வேண்டும், அரசு ஊழியர்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதற்கு கண்டனம், இலங்கை தமிழர் பிரச்சினைக்கு பொது வாக்கெடுப்பு உள்ளிட்ட தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் மட்டுமே போட்டி என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலாவது பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கட்சியினரிடையே உரையாற்றிய விஜய் மத்திய மற்றும் மாநில அரசுகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். ஜிஎஸ்டியை சரியாக வாங்கிக் கொள்கிறார்கள், ஆனால் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என குற்றம் சாட்டினார். குழந்தைகளின் கல்விக்கும் நிதி ஒதுக்காமல் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள் என விமர்சித்த விஜய் பலருக்கு தண்ணீர் காட்டிய மாநிலம் தமிழ்நாடு என்றும், தமிழ்நாட்டை எல்லா வகையிலும் பாதுகாப்பது எங்கள் உரிமை, கடமை என்றும் கூறினார். தமிழ்நாடு இதுவரையில் கண்டிராத ஒரு தேர்தலை அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் சந்திக்கும் என்றும், இந்த தேர்தலில் தவேக திமுக இடையில் மட்டும்தான் போட்டி என்றும் விஜய் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் எப்போதும் திமுக அதிமுக இடையேதான் போட்டி என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தவேக திமுக இடையேதான் போட்டி என்று கூறிய நடிகர் விஜய்க்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், திமுகவுக்கு மாற்றாக தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவை தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்றும், தவேக தொண்டர்களை ஊக்கப்படுத்துவதற்காகவே விஜய் அப்படி பேசியுள்ளார் என்றும் கூறினார். தமிழகத்தில் உண்மையான தேர்தல் களம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இடையேதான் என்று கூறிய ஜெயக்குமார், அதிமுக மீது குறை சொல்ல எதுவும் இல்லாததால் தங்கள் கட்சியை நடிகர் விஜய் விமர்சிக்கவில்லை என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அன்புமணி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், மதுரை மாவட்டம் முத்தையன்பட்டி என்ற இடத்தில் அரசு மதுக்கடையில் மது அருந்தும் போது குடிபோதையில் ஏற்பட்ட தகராறில் உசிலம்பட்டி காவல் நிலைய காவலர் முத்துக்குமார் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதோடு மேலும் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றும், குடிபோதையில் நிகழ்ந்த இந்த குற்றம் பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறும் பெரும்பான்மையான குற்றங்களுக்கும் கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கும் மதுதான் காரணம் என்று புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் நிம்மதியாக வாழ்வதை உறுதி செய்ய தமிழ்நாட்டில் மதுக்கடைகளை மூடி சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.
எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மைக்கு புறம்பாகவும் தமிழக மக்கள் நலனுக்கு எதிராகவும் பொய் செய்திகளை பரப்புகிறார் என்றும் தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் ரகுபதி, சட்டசபையில் என்ன பேசப் போகிறோம் என்பதை அரை மணி நேரத்திற்கு முன்னதாகவே சபாநாயகரிடம் கூற வேண்டும் என்றும், ஆனால் விதிகளை மீறி அதிமுகவினர் திட்டமிட்டு திசை திருப்பும் செயலில் ஈடுபட்டனர் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். காவலர் பணியில் இல்லாதபோது தனிப்பட்ட பகையில் மதுரையில் காவலர் கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும், இந்த கொலையில் தொடர்புடையவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். பொதுமக்களிடையே அச்சத்தை உருவாக்கும் வகையில் பொய்யான குற்றச்சாட்டுகளை அதிமுகவினர் கூறுகிறார்கள் என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் ரகுபதி, திமுக அரசை பொறுத்தவரை எதிர்க்கட்சிகளுக்குதான் முதலமைச்சர் அதிக வாய்ப்புகளை தருகிறார் என்று தெரிவித்தார். அரசு பள்ளிகளின் பகுதி நேர சிறப்பாசிரியர்கள் கோரிக்கையை ஏற்க மறுப்பது அநீதி என குற்றம் சாட்டிய பாமக நிறுவனர் ராமதாஸ், தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ்நாடு அரசின் பள்ளிக் கல்வித்துறையில் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்க முடியாது என தமிழக அரசு அறிவித்துள்ளது என்றும், அவர்களின் நியாயமான கோரிக்கையை கூட அரசு ஏற்க மறுப்பது நியாயமற்றதாகவும் என்று தெரிவித்துள்ளனர். திமுக ஆட்சிக்கு வந்தால் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணி செய்து வரும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்துவிட்டு அதை நிறைவேற்ற தமிழக அரசு தயங்குவது ஏன் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்து 12,000 குடும்பங்கள் பயனடைய செய்ய வேண்டும் என தமிழக அரசை ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை கோடை விடுமுறைக்குள் திறக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் புதுக்கோட்டை சாலையில் அமைந்துள்ள ராஜராஜ சோழன் மணிமண்டபத்தை 3,50 கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பிக்கும் பணி கடந்த 2023ஆம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை நடைபெற்று வருகிறது. புல்தரைகள், புதிய நடைபாதை வசதி, சிறுவர்களுக்கான விளையாட்டு உபகரணங்கள், செயற்கை நீரூற்று, சிறுவர்களுக்கான ரயில், ஊஞ்சல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் 95% முடிவடைந்து விட்டதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதமே தெரிவிக்கப்பட்டு இன்னமும் திறக்கப்படாமல் பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதுப்பிக்கும் பணிகளை விரைந்து முடித்து மணிமண்டபத்தை திறக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய சக்கர நாற்காலி கிரிக்கெட் போட்டியில் தமிழக அணி கோப்பை வென்று அசத்தியுள்ளது. குஜராத் மாநிலம் சூரத்தில் இந்திய திவ்யாங் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மனோசேவா அறக்கட்டளை சார்பில் தேசிய சக்கர நாற்காலி கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 8 மாநிலங்களைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்ற இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் தமிழ்நாடு அணி குஜராத் அணியை எதிர்கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் தமிழ்நாடு அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் குஜராத்தை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி கோப்பையுடன் சென்னை வந்த தமிழக அணியை ரயில் நிலையத்தில் இந்திய திவ்யாங் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் துணைத் தலைவர் ஆர். முருகன்ராஜ் வரவேற்றார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த சாதனை தமிழகத்திற்கு மிகுந்த பெருமையை சேர்த்துள்ளது என்று கூறினார். தமிழகத்தில் அதிமுக ஆட்சியின் போது ஏற்பட்டது போன்ற கலவரங்கள் தற்போது ஏற்படவில்லை என்றும், ஆக்கப்பூர்வமான அரசியல் செய்ய முன்வாருங்கள் என்றும் அக்கட்சி எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ளார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். அதிமுக உறுப்பினர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டுள்ளதாகவும் தயாராக இருப்பதாகவும் கூறினார். டிவி செய்தியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என கூற மாட்டேன் என்று எடப்பாடி பழனிசாமியை மறைமுகமாக விமர்சித்த முதல்வர், மரபை பின்பற்றுங்கள் என வேண்டுகோள் விடுத்தார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை எழுப்புவது எதிர்க்கட்சியின் கடமை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சட்டப்பேரவையிலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினையை பேசுவதற்கு திமுக அரசு அனுமதி வழங்குவதில்லை என்றும், திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது நேரமில்லா நேரத்தில் முக்கிய பிரச்சினைகள் குறித்து கேள்வி எழுப்பியபோது தாங்கள் பதிலளித்ததாக கூறினார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவலர் முத்துக்குமாரை கஞ்சா வியாபாரிகள் தலையில் கல்லை போட்டு கொன்றுள்ளனர் என்றும், அவரது நண்பர் தீவிர சிகிச்சையில் இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களை சுதந்திரமாக விற்கின்றனர் என்று குற்றம் சாட்டிய எடப்பாடி பழனிசாமி, போதைப் பொருள் வியாபாரிகள் மீது அரசு நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் குற்றம் சாட்டினார். பாசிஸ்டுகள் எத்தனை ரூல்ஸ் போட்டு தமிழ்நாட்டை அடக்க நினைத்தாலும் பட்ஜெட்டில் ஒரே ஒரு ரூவை போட்டு அலற வைத்தவர் முதலமைச்சர் என துணை முதல்வர் உதயநிதி புகழாரம் சூட்டியுள்ளார்.
சட்டப்பேரவையில் பேசிய துணை முதல்வர் உதயநிதி, தான் பதிலுரை வழங்கும் போதெல்லாம் அதிமுகவினர் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்துவிடுகிறார்கள் என விமர்சித்தார். பொதுவாக சிலர் ஒரு பேப்பரில் எழுத தொடங்கும் போது ஊ போட்டு எழுதுவர் என்றும், ஆனால் முதலமைச்சர் ரூ போட்டு இந்த பட்ஜெட்டை தொடங்கி வைத்தார் என்றும் கூறினார். ஹிந்தி திணிப்பு மட்டுமல்ல, எந்த திணிப்பையும் முதலமைச்சர் அனுமதிக்க மாட்டார் என்றும், தமிழகத்தில் எந்த திணிப்பையும் யாராலும் கொண்டுவர முடியாது என்றும் உதயநிதி திட்டவட்டமாக தெரிவித்தார். சென்னையில் ஃபார்முலா கார் பந்தயத்தை எதிர்த்தவர்களை பாராட்டும் அளவுக்கு சிறப்பாக நடத்தப்பட்டது என்பதை சுட்டிக்காட்டிய துணை முதல்வர், மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரைவில் வாய்ப்பு வழங்கப்படும் என்றும், கடந்த 3 ஆண்டுகளில் நடத்தப்பட்ட வேலைவாய்ப்பு முகாம்களில் 2,65,000 பேருக்கு வேலை கிடைத்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டினார். சென்னையை அடுத்த வண்டலூரில் உயர்நிலை மற்றும் வன உயிரின பாதுகாப்பு நிறுவனம் 1,50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டப்பேரவையில் பேசிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாட்டில் வனப்பகுதியில் புலி, யானைகளின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்றும், வனப்பகுதியில் உள்ள சாலைகளை சீரமைக்க நிதிநிலை அறிக்கையில் 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் கூறினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 83 மரகத பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். ரயில்களில் பெண்களின் பாதுகாப்புக்காக புதிய வாட்ஸ்அப் குழுவை ரயில்வே காவல்துறையினர் அறிமுகம் செய்துள்ளனர். ரயிலில் பயணிக்கும் பெண்களுக்கு, குறிப்பாக இரவு நேரங்களில் பயணிக்கும் பெண் பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய வாட்ஸ்அப் குழுவை சென்னையில் ரயில்வே காவல்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழுவில் தமிழகம் முழுவதும் உள்ள 57 ரயில்வே காவல் நிலையங்களைச் சேர்ந்த காவல் ஆய்வாளர்கள், பெண் காவலர்களும் உள்ளனர். ரயில் பயணத்தின் போது பெண்களுக்கு ஏற்படும் தொல்லைகள், குற்றச்செயல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள், அவசர உதவி முதலானவற்றை இந்த வாட்ஸ்அப் குழுவில் பதிவிடுவதன் மூலம் காவல்துறையினரால் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ரயில்வே காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று, சென்னையில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியால் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், பெரும்பாலான இடங்களில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் ஆதனுடன்.